இனிய தேவ பிள்ளைகளே, இன்ப இயேசுவின் மகிமையான நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும். லூக்கா 15:19 இளைய குமாரன் தகப்பனிடத்திலே சொல்லுகிறான், உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும். ஆங்கிலத்திலே அப்படி அல்ல, உம்முடைய வேலைக்காரர்களிலே ஒருவனாக என்னை உருவாக்கும். வைத்துக்கொள்ளும் என்பதை விட உருவாக்கும் என்று சொல்லும் போது அர்ப்பணித்து ஒப்படைக்கிற ஒரு வார்த்தை. இந்த பகுதியிலே நாம் பார்க்கும்போது என்னை நீர் உருவாக்கும் என்று, என்னை நீர் உருவாக்கும் என்று அவன் தன்னை அர்ப்பணிக்கும் முன்பாக அவனுடைய நிலைமை மிகவும் பரிதாபமாக இருந்தது. மிகவும் பரிதாபமாக இருந்தது. ஒருவேளை ஆகாரத்துக்கு அவன் கஷ்டப்பட்டு பன்றி தின்னுகிற தவிடு எனக்கு கிடைக்காதா என் வயிற்றை நிரப்ப என்று கேட்கக்கூடிய அளவுக்கு அவன் பரிதாபமான நிலைமையிலே காணப்பட்டான். என்றைக்கு தன் தகப்பனிடத்திலே வந்து என்னை நீர் உருவாக்கும், மேக் மீ as thy servant, என்னை உருவாக்கும் என்று சொல்லி அவன் தன்னை அர்ப்பணித்தானோ, அன்றைக்கே அற்புதம் நடக்க ஆரம்பித்தது. என்ன அற்புதம் நடக்க ஆரம்பித்தது? இழந்து போன அதிகாரத்தை பெற்றான், இழந்து போன சுத்தத்தை பெற்றான், இழந்து போன புத்திர சுவிகாரத்தை பெற்றான். எவைகளை இழந்தானோ அவைகளை பெற்றான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் இழந்திருப்பீர்கள். அதை பெற்றுக்கொள்வதற்கு உங்களிடத்தில் எந்த சொந்த பலனும் கிடையாது. அதற்கு தேவை கர்த்தருடைய ஒத்தாசை. எதெல்லாம் இழந்துட்டு இன்னைக்கு பெற்றுக்கொள்ள முடியாத நிலைமையில இருக்கிறீங்களோ, உங்க ஜீவியத்தை, உங்க வழிகளை நீங்க கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுங்க. நிச்சயமா சொல்லுகிறேன், வேத வசனத்தின் அடிப்படையிலே சொல்லுகிறேன், கர்த்தர் நிச்சயமா நீங்க இழந்தவைகள் எல்லாவற்றையும் நீங்க திரும்ப பெற்றுக்கொள்ள அவர் உங்களுக்கு உதவி செய்வார். இழந்ததை இழந்த நிலைமையிலேயே நீங்க இருக்கவே மாட்டீங்க. இழந்ததை எல்லாம் நீங்க பெற்றுக்கொள்வார். எதுவானாலும் நீங்க மீண்டும் அதை மீட்டுக் கொள்வீர்கள். அதற்கு தேவை என்ன தெரியுமா? ஆண்டவரிடத்திலே போய் உங்களை அர்ப்பணியுங்க. ஃபாதர், மேக் மீ, என்னை உருவாக்கும் என்று சொல்லி நீங்க ஒப்பு கொடுத்து பாருங்க. கர்த்தர் நிச்சயமா உங்களை உருவாக்குவதற்கு ஏதுவாக உங்களை ஆசீர்வதிப்பார். இழந்ததை எல்லாம் நீங்க பெறுவீங்க. காட் பிளஸ். மகா இரக்கமுள்ள ஆண்டவரே, எங்கள் பரிசுத்த தகப்பனே, இப்பொழுதும் உங்க வார்த்தைகளை கேட்க எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களை உருவாக்கும் போது ஆண்டவரே, எங்களுக்கு நன்மைகளை எல்லாம் திரும்ப தருகிற தேவனாய் இருக்கிறீர். எங்களை நீர் உருவாக்கும். உருவாக்குவதற்காக நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை நீர் சரிப்படுத்துவதற்காக எங்களை அர்ப்பணிக்கிறோம். பொறுப்படுத்தி உருவாக்கி நாங்கள் இழந்த நன்மைகளை எல்லாம் மீண்டும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபையை தார். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்ட உங்க பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே.
என் உறைவிடம் நீர்தானே. உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன்.